தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதா தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா ஆஜராகியுள்ளார். மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா ஆஜராகியுள்ளார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். புகாரை முடித்து வைப்பது தொடர்பாக நிகிதா தனது கருத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு தொடர்பாக தற்போது அவர் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், இது தொடர்பான முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் கடந்த ஆண்டு ஜூன் 27 அன்று நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை செய்யப்பட்ட போது 28 கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்போது வரைக்குமாக 6 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகை பொறுத்த மட்டிலும் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்பணம் காவல்நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட 4 பேரும் பெயர்கள் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் புகார் அளித்த புகார்தாரரான மதுரையைச் சேர்ந்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் கடந்த பிப்ரவரி 10 அன்று தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த மார்ச் 4 நீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது நிகிதா நேரில் ஆஜராகி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் நேரில் ஆஜராகினார். அப்போது கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜரான பொழுது வழக்கு விசாரணையை முடித்து வைப்பதற்காக புகாரை முடித்து வைப்பது தொடர்பாக நிகிதாவிடம் தனது கருத்தானது கேட்கப்பட்டது. அந்த கருத்தை எழுத்துப்பூர்வமாக இன்றைய தினம், அதாவது 9 அன்றைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இன்றைய தினம் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா நேரில் ஆஜராகியுள்ளார். தற்பொழுது அந்த நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை, எனவே வழக்கை முடித்து வைக்கலாமா என சிபிஐ தரப்பில் கோரப்பட்ட நிலையில் நிகிதா அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த நகை காணாமல் போனது தொடர்பாக நிகிதா அளித்த புகாரை முடித்து வைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.